சுட சுட சாப்பாடும் கருவாடு தொக்கும் வாங்க பார்க்கலாம். தூள் கருவாடை ஒரு 4-5 தடவை நல்லா அலாசி வச்சுக்கலாங்க. அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். அப்போ தான் மண் இல்லாமல் அரிசியும் எடுத்து வச்சுக்கலாம். 2 தக்காளியும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய், கறிவேப்பிலை வதக்கிக்கலாம். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வர அளவு வதக்கிட்டுங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிற்பாடு நம்ம கருவாடை போட்டு வதக்கிக்கலாங்க. வதங்கிடுச்சுங்க. இப்போ கழுவி வச்சுருக்க தூள் கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேணாம், போதுங்க. கருவாடு நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. உப்பு மட்டும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கலரே சூப்பராக இருக்குங்க இல்லையா? இப்போ இந்த டைமில் வேணும்னா நம்ம புளித்தண்ணி வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, போதுங்க. சாப்பாடு பண்ணி சாப்பிட இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள்.